நன்றி லாவண்யா. தமிழக வெற்றிக் கழகத்திற்கு எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் விசில் சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் தேர்தல் ஆணையத்தில் கோரிய சின்னத்தையே தற்போது தேர்தல் ஆணையம் அவர்களுக்கு ஒதுக்கீடு செய்திருக்கிறது. இது தொடர்பான கருத்துக்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்வதற்காக பத்திரிகையாளர் அரவிந்த் குணசேகர் நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். வணக்கம் அரவிந்த். தாவேக்காவுக்கு விசில் சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இது பொது சின்னங்களின் அடிப்படையிலான ஒதுக்கீடு தான். இது தொடர்பான கருத்துக்கள். தாவேக்கா கட்சி சார்பில் அடுத்து நடைபெற இருக்கும் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு பொது சின்னத்தை கேட்டு அவர்கள் இந்திய தேர்தல் ஆணையத்தில் விண்ணப்பித்திருந்தார்கள். பொதுவாக இது போன்ற அன்ரெகக்னைஸ்ட் ரெஜிஸ்டர்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டி, அதாவது பதிவு செய்யப்பட்ட மற்றும் அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சி இது போன்ற தேர்தலில் தங்களுடைய வேட்பாளர்களுக்கு பொது சின்னம் வேண்டும் என்றால் பேராகிராஃப் 10B அடிப்படையில் ஒரு விண்ணப்பத்தை கொடுக்க வேண்டும். அதில் 10 சின்னங்கள் தங்கள் சார்பில் தங்களுடைய வேட்பாளர்களுக்கு இந்த 10 சின்னத்தில் ஒரு சின்னத்தை கொடுங்கள் என ஒரு கோரிக்கை வைக்கலாம். அதனை பரிசீலித்த இந்திய தேர்தல் ஆணையம் தற்போது தாவேக்கா கட்சிக்கு, அதாவது நடிகர் விஜய் அவர் தொடங்கியுள்ள தமிழக வெற்றி கழக கட்சிக்கு விசில் சின்னத்தை தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு ஒதுக்கியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. முன்பே நாம் கூறியதை போலதான் இதற்கான அனைத்து நிபந்தனைகளையும் தாவேக்கா கட்சி சார்பில் முறையாக பின்பற்றி இருக்கிறார்கள். அவர்களுக்கான சின்னம் விரைவில் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதனை முன்னெடுத்துதான் தற்போது இந்த விசில் சின்னமானது தாவேக்கா கட்சிக்கு வழங்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது. இந்திய தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரையில் எந்த ஒரு நடைமுறை சிக்கலும் கிடையாது. அவர்கள் கொடுத்துள்ள விண்ணப்பத்தின் அடிப்படையில் கொடுக்கிறோம் என முன்பே தெரிவித்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் இந்த சின்னமானது வழங்கப்பட்டு இருக்கிறது. ஆனால் நானும் அந்த கடிதத்தை பார்த்தேன். அந்த கடிதமானது வெறும் தமிழக சட்டமன்ற தேர்தலில் இந்த விசில் சின்னம் வழங்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது. புதுச்சேரியில் தாவேக்கா சார்பில் போட்டியிடுகிறார்களா, போட்டியிட்டால் அவர்களுக்கு என்ன சின்னம் வழங்க இருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரியவில்லை. ஏனென்றால் பொதுவாகவே தமிழகம் மற்றும் புதுச்சேரி 2 இடங்களுக்குமான பொது சின்னத்தை தான் கேட்பார்கள். ஆனால் தாவேக்கா கட்சி சார்பில் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கடிதத்தில், தாவேக்கா கட்சிக்கு வழங்கப்பட்டுள்ள கடிதத்தில் வெறும் தமிழகத்துக்கு மட்டும் இந்த விசில் சின்னம் வழங்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது. எனவே ஒன்று தாவேக்கா கட்சி சார்பில் புதுச்சேரிக்கு விண்ணப்பத்தை வழங்கவில்லையா, வழங்கியிருந்தால் அவர்களுக்கு வேறு ஏதும் சின்னம் வழங்குகிறார்களா, அல்லது புதுச்சேரியில் போட்டியிட எண்ணம் இல்லையா என்பது தொடர்பான கேள்விகள் தற்போது எழுகிறது. அதற்கான விடைகள் மேலும் வரும் நாட்களில் நமக்கு தெரிய வரும். மிக்க நன்றி அரவிந்த், இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு.